ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கருவாடுனாலே நமக்கு கருவாட்டு குழம்பு தான் நம்ம அதிகமாக வைப்போம். ஆனால் இன்றைக்கி கருவாடை குழம்பாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி நாம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் நெத்தலி கருவாடு வாங்கியிருக்கேன். நல்ல காஞ்ச நெத்தலி கருவாடு. இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலையையும் அந்த குடல் பகுதியையும் நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணணும். இப்போது நான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்காண்டி கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். ஸோ அதில் கருப்பு கலரில் குடல் பகுதியில் தெரியும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையை கொடுக்கும். அதனால் அதை அவ்வளோத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம வாஷ் பண்ணும்போது மேக்ஸிமம் வால் பெயிரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி, சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம். விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நாம் வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா கருவாடு நல்லா காஞ்சி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அந்த செல்லு அப்புறம் அந்த வால் எல்லாமே நல்லா கவுந்து எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி கிடைக்கும். ஸோ இதை நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 தண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணியுமே இல்லாத அளவுக்கு நல்லா வடிய வச்சு நம்ம இந்த கருவாடை எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கணும். இது இனி இருக்கட்டும். அடுத்தது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 5-6 மிளகாயும் 5-6 பல்லு பூண்டும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவுமே வெந்நீர் தண்ணியில் தான் ஊற வைக்கணும். அப்போ நமக்கு சீக்கிரமாகவே அந்த வத்தல் மிளகாய் ஊறி கிடைக்கும். அடுத்தது ஒரு பேன் வச்சுருக்கேன். இது மண் சட்டி தான் வச்சுருக்கேன். மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருந்தோம்ல அந்த கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உப்போ வத்தல் மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. ஜஸ்ட் அந்த கருவாடை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. இதை நாம் இனி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை சாப்பிடும்போதே கருவாடு பிடிக்குங்கிறவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஊற வச்சுருந்தோம்ல மிளகாய், அந்த மிளகாயும் பூண்டையும் நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடால சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம கருவாடு பொரிச்ச அதே பேனில் அந்த ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்தாக்கில் சேர்த்துக்கோங்க. 2 அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் நாம் இந்த வெங்காயத்துக்கூடால சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி மிளகாய் மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கருவாடு பொரிச்சதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கருவாடில் அந்த மசாலா அதே மாதிரி உப்பும் தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நாம் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள்,
இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு வேக வச்சாதான் நமக்கு வந்து அந்த மசாலா இறங்கும். கூடால நம்ம அரைச்ச அந்த ஜாரோட தண்ணியும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும், ஸோ அதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண கூட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கடைசியாக இதில் வந்து மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டா நமக்கு வந்து நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி எடுத்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கருவாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.